Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது தேங்காய் பால், நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்த தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1/4 கப் அளவுக்கு தேன் வச்சுருக்கேன். நான் ஸ்வீட்னஸ்க்கு தேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்கு நான் வெனிலா ஃப்ளேவர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளில் கூட பண்ணலாம், இல்லை எள்ளு பொடி இருந்தால் கூட நீங்கள் அதில் பண்ணலாம். இதை முதல்ல பொடி பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு பொடி பண்ணிவிட்டு இதில் இனிப்பு சுவைக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேன் இல்லை அப்படின்னா பேரிச்சம்பழமோ, இல்லை மேபிள் சிரப், இல்லை நாட்டு சர்க்கரை, வெல்லம், அந்த மாதிரி உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ளேவருக்காக வெனிலா ஃப்ளேவர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி அரைஞ்சிருக்கு. ஃபைனலாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா 1 நிமிஷத்து அளவுக்கு அரைச்சிக்கோங்க. போதும். ஒரு 1 நிமிஷம் நல்லா அரையட்டும். பாருங்கள், 1 நிமிஷத்து அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலும் ஓகே. நான் நீங்கள் எந்த கண்டெய்னர்னாலும் ஓகே. நான் இந்த லூஃப் பேனில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண போகிறேன். இதில் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் எந்த பாக்ஸ்லனாலும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போது நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ வச்சுக்கலாம். நான் ஒரு 30லேருந்து 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ண போகிறேன். நல்லா சில்லுன்னு பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். ரொம்ப சில்லுன்னு நம்ம கருப்பு எள்ளு தேங்காய் பால் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்காய் பால்லையும் சரி, கருப்பு எள்ளுலேயும் சரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதை நான் சர்வ் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸில் சேர்த்துட்றேன். நான் இதுக்கு முன்னாடியே கருப்பு எள்ளு வச்சு புட்டிங் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். அவ்வளோதான். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேறு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளை மேலே தூவிடுறேன். அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.